வேஸ்ட் பிடிச்சி எடுத்துட்டீங்களா? என்கிட்ட பேச்சுனா நம்ம வாயில வராதுங்க. நான் கருத்து காணத்துல எரிஞ்சிருவேன். நம்ம வாயில வராதுங்க. மூச்சு விட்டா மூக்கப்புறா மோட்டையை வெட்டி போடுவேன். இல்லங்க நம்ம வாயில வரமா தவிர புய்ய விட்டு வராதுங்க. ஓகே நான் யார்? என்னோட பேர் என்ன? என்ன எனக்கு என்னமா தோணுது. ஏண்டா நீங்க யாரு? பேர் என்ன சொன்னா சொல்லிக்கின்றேன். கேட்கணும்டா சொல்லுவாயா? என்னோட பேர் வனவேடன். என் தந்தை பேரு கந்தவேடன். ஓ உங்க தந்தையார் பேர் கந்தவேடன். கந்தவேடன். உங்க பேரு வனவேடன். வனவேடன். சரி எங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா? எப்படிங்க உங்க தாத்தா பேரு? சண்டவேடன். என்ன வேடன்? சண்டவேடன். ஓ சண்டவேடன். ஆமாடா. சரிங்க. நாங்க மும்மூர் தலசி ஆகி விட்டது. அதனால சரிங்க இந்த கானகத்துல வேட்டையாட வேண்டும். ஓ இப்போ வேட்டைக்கு போ. வேட்டைக்குடா. நீங்க வேட்டைக்கு போறங்க. வேட்டைக்கு போக வேண்டும். மான் வேட்டை. ஆமா. மயில் வேட்டை. மயில் அடிப்பீங்களா? ஏய் மயில் அடிப்பாங்க. சிங்கம் சிறுத்தை கரடி பிள்ளை யானை ஒட்டகம். ஓ இதுத அடிப்பீங்க. ஆமாடா பெருஞ்சம் அடிக்கும்டா. மயில் அடிச்சா உடனே உள்ளாட்டு. ஆமா. யானை அடிச்சு மாதிரி நம்ம தேசிய பறவை மயில் தான். ஆமா. மயில மட்டும் அடிச்சிட்டா உள்ள போனது. நீ கஞ்சி என்ன நிறுத்து. டேய் அப்படி இருக்கும்போது ஏங்க நீங்க அடிக்கிறது பூரா 4 கால் மட்டும் அடிப்பீங்க. ஆமா. நான் அடிக்கிறது பூரா 2 கால் மட்டும் அடிப்பேன். ஏய் 2 கால் மான் எதுக்குடா? ஏய் நீ ஒரு ஆளா இருப்ப கோழியா? நான் கோழி தான் அடிப்பேன். 2 கால் தான் இருக்குது. ஆமா. நான் அது தான் அடிப்பேன். அது நெக்கி வச்சா அது நெக்கி சேத்தன என்னடா? ரெக்கிமா கீழ அது பறக்கிறது படுத்தா இப்படி கீழக்கு 2 கால்டா. அதுக்கு ஒரு கால். நான் 2 கால் மாட்டா அடிச்சு பழக்கம். அடிப்பீங்க. 4 கால் அடிப்பேன். நான் 2 கால் அடிப்பேன். ஆமா. அதனால யானையை பிடித்து அண்ணா கவுத்துல கட்டுவேன். ஓ யானையை பிடித்து அண்ணா கவுத்துல. ஆமா. சரிங்க. அப்படி கட்டி தர நிறுத்து வருவேன். ஒரே வார்த்தை மட்டும் கேட்டுக்க. டேய் யானையை பிடிச்சு அண்ணா கவுத்துல கட்டுவேன். ஆமா. இல்ல நானால பாதி நேரம் ஆனதா கூட நினைச்சீங்க. நான் பாத்து ஏய் இருயா வர. இருங்க. அது பாம்பு கொத்திரும். இருங்க. வாங்க. ஆமா. அவுத்தி போறாங்க. நல்லா என்னைக்கு நீதி நேர்மை தர்மம் கோமன் தான் கட்டுவாங்க. சொல்றா வாமாமா சொல்லு. நாங்கெல்லாம் என்னைக்கு யானை பிடிச்சி கவுத்துல தான் கட்டுவோம். இவரு மட்டும் யானை பிடிச்சி கயத்துல கட்டு போறோம். அண்ணா கவுத்துறோம். மேல சொட்டு ஒப்பனை போட்டு நொட்டு
என்ன பிடிச்சி நூடு இருங்க வருது கீழே மேல போட்டுருவோம் வரல இருக்கட்டும். ஆமா ஆமா இதனால இந்த காலகட்டத்தில் வேட்டையாட வேண்டும். அப்படிங்க வேட்டையாடலாம். அம்மா ஏனென்றா என்னோட அண்ணார் வீட்டுக்கு சென்று எனக்கும் 7 பிள்ளைங்கள் உனக்கு 7 குழந்தைகள். ஆமா ஆனா எங்க நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. பஞ்சம் பட்டினி. ஆமா அதனால் வைத்து பொழைப்ப ஓட்டலாம் அப்படின்னு மக்களை காக்க வேண்டும் என்று அண்ணன் வீட்டுக்கு தேடி வந்து இந்த காலகட்டத்தில் வருகின்ற போது என் பிள்ளைகள் எல்லாம் பசி தாங்க முடியாமல் கொஞ்ச நேரம் இதில் படுத்து உறங்குங்கடா அப்படின்னு படுக்க வைத்து ஆனா அண்ணாயும் என்னுடைய காலை பிடிக்கிறா அம்மா என்னுடைய பிள்ளைகளை காப்பேர்கள் என்று உன்னோட பிள்ளைகளை காப்பாற்றணும். ஆமா அப்படி இருந்தா உன் பிள்ளைகளை காப்பாற்ற எனக்கு என்ன தெரிகின்ற என்ன தெரிவேன் அப்படி உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். பிள்ளைகளை பாம்பு அடிச்சு என்ன தெரியும் என்ன தெரியுது என்ன கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் சரி. ஆமாடா ஓ என்ன கேட்டாலும் தர. ஆமா ஆனா புலிகளை காப்பாத்தணும் இந்த பாம்பு அடிக்கணும் ஆனா அடிச்சு விட்ட பிறகு என்ன கேட்டாலும் தரணும். மாதிரி கேட்டது அப்புறம் அடிச்சு விட்டு பின்னால அப்படி நல்லா இருக்காது. பாம்பு அடிக்கிறோம் எது இருந்தாலும் தரேன். அடிக்கிறேன் பார் பாம்பை கொல்றேன் நான் என்ன கேட்டாலும் தரணும் தவறக்கூடாது. தவற மாட்டேன். ஆமா உயிர் தமிழ் நீங்க அடிக்கிறீங்கன்னா நான் அடிக்கட்டுமா? சொல்ல தவற கூடாதல்ல அடிச்சு விட்டோம் பாம்பா. ஆமா தூக்கி கடாயே போட்டோம் செத்த பாம்பு நீ சொன்ன பிறகு பாம்பை கொல்லி விட்டே. சரிங்க நான் ரொம்ப நன்றிண்ணா. இதனால எனக்கு என்ன என்ன கேட்டாலும் பெரியவேன் என்று உன்னிடத்துல சொல்லி வாங்கி கொடுத்து ஆமா எங்களுடைய நகை நட்டு இல்ல சொத்து சுகம் இல்லை இல்ல இருக்கிறதோ பிள்ளைங்க 7 ஆமா 8 பேருக்கு தான் இருக்குதா இருந்து விட்டாலும் இந்த வினத்திலே நீங்க வேட்டையாடுறது நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல வரல. என்னோட அண்ணார் வீட்டுக்கு சென்று என் அண்ணார் இடத்திலேயே பொன் பொருள் பணம் காசு வாங்கி வருது அப்ப தந்துட்டு போறா என்ன ஒண்ணு பொருளா நீ கேக்குறது கேளியா நம்ம குடு கொடுத்து போறாங்க அவங்க
ஆம்பளையும் பொம்பளையும் தெரியாதுன்னா நான் கத்துனா அது பண்ணிட்டு இருப்பேன். இனிமேல் குறுக்கு வந்தா பாம்பு கொல்லிவிடுவோம். ஆளை பார்த்து புடி, பொம்பளையா ஆம்பளையாடி பார்த்து புடி. தெரியாத போயிட்டா மாட்டிக்கோ. பெண்ணே தங்கை போலும் நானும் ஒரு தங்கை ஏது ஒன்னது ஏழு பிள்ளை பெத்தவளா என்ன போதுடா? 7 பிள்ளை பெத்தவள். அது அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன 7 பிள்ளைங்களா கல்யாணம் இருந்தாலும் அந்த 7 பிள்ளைங்கள நான் பாத்துக்கறேன். 7 பிள்ளை பெத்தவளா இருந்தா என்ன? பிள்ளை பெக்காதவளா இருந்தா என்ன? இந்த வனத்துல எங்க எடுக்க போகுது. ஓட்டு ஓட்டு அதனால குச்சூடு கட்டி தரேன். உன் குழந்தைக்கு புறா சோறு போடுறேன். மச்சூடி கட்டி தரேன். மக்களுக்கெல்லாம் சோறு போட்டு தரேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க. மக்கள் சுகம் எனக்கு போதும் போதும். குச்சி வீடு எனக்கு வேண்டாம். என் குழந்தை சுகம் போதும். என்னை விட்டுண்டா நான் ஓடி குளத்துக்கு வேண்டாடா. இருந்தாலும் அந்த சொன்ன சொல்ல என்ன சொல்லிவிட்டு அதனால உன்னை கத்தி அணிவேன். ஆனா எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டு அறிந்து அறியாமல் நான் சொல்லிவிட்டு இருந்தாலும் ஒரு பெண் என்ற ஒரு பேய் கூட மனம் இறங்குமா? அதனால விட்டு விடுங்கள். நாங்கள் சென்று வருவோம்.
உன்னை விட்டு கடி இந்த பாம்பை கொன்னேன். ஏய் ஏய், ஆனா என்னிடத்தில் சாபத்துக்கு ஆளாக வேண்டாம். என்னடி சாபம்? நானே என்னுடைய கணவருக்கு போட்ட முந்தனி மட்டும்தான். மத்த இடத்துல யார் எடுத்து கூட இன்று நான் பார்க்கவில்லை. அதென்ன என்னால் விட்டுட்டு போனால் போய்விடு. ஒரு உயிர் பத்தி இருந்தா போ. உன்னால முடிஞ்சா சாப்பிட்டா விட்டு பார்ப்போம். சரி பாருங்க ஒருவருக்கு நான் போட்ட முந்தனியோ இந்த பல பேருக்கு விரிக்க மாட்டேன். நெட்டு கூட தந்த மாதிரி காமிப்பாங்க. தலை நெட்டு கூட போட அவ்வளோதான். சண்டானாக படுபாவியாகி இந்த வனவாளைக்கின்று வனத்திலே வாசம் செய்து கொண்டு வேட்டை ஆடி இருந்தா. ஆனா கருநாகன்னு சொல்லி கருநாகனானது என் பிள்ளைகளை கொள்ளை வந்துச்சு. ஆனா இதை தடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லையா, இந்த காலையிலே யாரும் இல்லையா என்று நான் அழுதே புலம்பினே. அப்படி அந்த மேடவனானது அங்க வந்து விட்டான். வரும் சென்று அண்ணா என் குழந்தைக்கு உயிர் பெற்ற கூடு அப்படி விலைக்கு என்ன தருவான்னு கேட்டா, ஒரு இடத்துல பெண்ணாக அணிவேன் கேட்கும்போது வேண்டாம் எத்தனையோ எடுத்து உழைத்து சொல்லி பார்த்து அந்த இடத்துல சேருவேன் என்றது அவனோட குடிவாதம். ஆனா என்னுடைய கணவருக்கு போட்ட முந்தனை தவிர மற்றவர்களுக்கு கிடையாது இல்லை. அதெல்லாம் சாபத்துக்கு ஆளாவாத போய்விடுன்னு சொன்னேன். முடிவெட்டான் அவனை கொண்டு விட்டு இந்த பத்தினி ஆகிய பத்தி எரித்து விட்டீங்க. அதனால் என் அண்ணன் வீடு நான் சென்று பார்க்கலாம், மக்களை கூட்டிட்டு போகலாம். கண்டிப்பாக மகளம் ஐயோ அம்மா ஒரே புகை மண்டலமாக இருக்கின்றது. என்னமா அடகு உனக்கு? ஆனா அதை இன்று பேசினா பாதி நேரம் போகிவிடும். அப்படியா? சொல்லக்கூடிய நீங்க இந்த வெட்டப்பாறையில படுத்து உருக்கும் போது அந்த நாகமானது கொள்ளை வந்துவிட்டு எங்களே கொள்ளை வந்ததா? அம்மா அதனால் அந்த ஆண்டுன்னு அருள் பெற்று இது பத்தினி ரூபமாகி அவனை பத்தி எரித்து விட்டு ஆனால் மாமோட போகலாம். அம்மா மக்கள் எல்லாம் எழுப்பிட்டு போகலாம். அப்படியே சொல்லலாம். நாள் கூட பேசல முடியும். அப்படியே பார்க்கலாம். அம்மா